எத்தனை விமர்சனங்களை முன்வைத்தாலும் அவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் விளம்பரங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கும் விடியல் அரசு மதுரையில் முதல்வரின் வருகையை ஒட்டி பல்வேறு விளம்பரங்களை முன்னெடுத்திருக்கிறது. திமுகவின் பொதுக்குழு கூட்டத்திற்காக மதுரை செல்லும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மதுரையின் பல்வேறு பகுதிகளிலும் ரோட் ஷோ நடத்த இருக்கிறார். இதற்காக ஏற்கனவே ஒரு வாரத்திற்கு முன்பாகவே அந்த பகுதிகளில் இருக்கும் பொதுமக்களுக்கு 100 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து ஆட்கள் தயார் செய்யப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் ரோட் ஷோவிற்காக அவனியாபுரம் தொடங்கி ஆரப்பாளையம் வரை சாலை முழுவதிலும் புதிய தார் சாலைகள் பளபளவென அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதன் அருகில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலைகளோ பள்ளம் மேடுமாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாமல் அந்த பகுதி முழுவதுமே இரவை கூட பகல் போல மாற்றும் வகையில் மின்விளக்குகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் வருகையின் போது சாலைகளில் தூசு இருக்கக்கூடாது என்பதற்காக மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் பல்வேறு முறையில் சாலைகளை சுத்தம் செய்து வருவதால் அங்கிருந்து கிளம்பும் மண், தூசு ஆகியவை குடியிருப்பு வாசிகளை பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பெருங்குடி முதல் ஆரப்பாளையம் வரை வழிநடுகிலும் முதலமைச்சர் பார்வையில் எந்தவித குப்பைகளும் கழிவுநீர் கால்வாய்களும் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு கழிவுநீர் ஓடைகள் மற்றும் குப்பைகள் கொட்டும் பகுதிகளில் திரைச்சீலைகள் வைத்து மறைத்துள்ளார்கள். அந்த பகுதியில் சில மாதங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளான நிலையில் 2 புறங்களிலும் தடுப்புச் சுவர் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் இதுவரை பந்தல்குடி கால்வாய் பகுதியில் தடுப்புச் சுவர் அமைக்காத நிலையில் முதலமைச்சர் அதே பகுதிக்கு வருகை தருகிறார் என்பதால் வாக்குறுதியை மறைக்க வேண்டும் என்பதற்காக பந்தல்குடி கால்வாயை மறைத்து திரைச்சீலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த அந்த பகுதி பொதுமக்கள், எங்களுக்கு தேவை 2 புறங்களிலும் தடுப்புச் சுவர் என்று பதாகைகளை அங்கே நட்டு வைத்ததால் மாநகராட்சி அதிகாரிகள் திரைச்சீலைகளை முழுவதும் அகற்றியுள்ளனர். இது மட்டுமல்லாமல் விசிக சார்பில் அங்கு வைக்கப்பட்டிருந்த விளம்பர பலகையை சுற்றிலும் திரைச்சீலைகள் அமைக்கப்பட்டதால் விசிக கட்சியும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அங்கிருந்தும் திரைச்சீலைகள் அகற்றப்பட்டுள்ளன. ஒரு பொம்மை முதல்வருக்காக விளம்பரம் செய்யும் விடியல் மாடல் அரசு இங்கு ஆட்சி நடத்துகிறதா அல்லது மாதம் மும்மாரி பொழிகிறது மன்னா எனும் மன்னராட்சி நடைபெறுகிறதா என்பது தற்போது பொதுமக்களின் சந்தேகமாக இருக்கிறது.